இதுதான் பொதுமக்களுடைய விசுவாச அளவு. இந்த விசுவாசத்தை தான் நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம். கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே நீங்கள் பார்வையிடுவது இந்த விசுவாசத்தை தான். இவ்வளோ நாள் சர்ச்சுக்கு போகிறாரு, என்ன ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம கூட இருக்கிறவங்களே கேட்பாங்க. அதான் சொன்னார், ஈவன் யூ வில் பி மிஸ் அண்டர்ஸ்டுட் பை யுவர் கோவொர்க்கர்ஸ், யுவர் கலீக்ஸ், யுவர் சில்ட்ரன், உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எவ்ரிபடி வில் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் யூ. எது உத்தம விசுவாசத்திலே அசையாமல் நிற்கிறான்? இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் பவுல் சொல்கிறார். உங்களிடத்தில் அவர் இருக்காருன்னு நான் விசுவாசிக்கிறேங்க அப்படிங்கிறார் தீமோத்தி. எண்ணிறந்த செயல். இயேசு கிறிஸ்து கூட இருந்த அத்தனை பேரும் ஓடி போய்விட்டார். ஒருவர் கூட இல்லை. நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போகும் காலம் வரும்னு இயேசு சொன்னார். பேதுரு என்ன சொன்னான்? நான் செத்தாலும் உங்களோட தாங்க சாப்பேன், நான் சாக வேண்டியது வந்தாலும் உங்களோட சாவேன், அப்படி நான் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணுறேன். முதல் நாளாக ஓடி போட தான் வந்தான் இல்லையா? மற்ற எல்லாரும் அவரை விட்டு ஓடி போய் விட்டார்கள். ஆனால் பவுலை விட்டு போகவே இல்லை கடைசி வரைக்கும். அதான் உத்தம குமாரனாகிய, விசுவாசத்திலே உத்தம குமாரனாகிய பவுல் அவர் தீமோத்தேயுன்னு சொல்லி சொல்கிறார். எந்த அளவுக்கு நாம் விசுவாசத்திலே வளர வேண்டும் அதற்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய செயல்கள், எல்லா செயல்களையும் அவர் பார்க்கிறார். நம்ம உண்மையாக இருக்கிறோமா இல்லை நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கோமா அவருக்கு தெரியும், நிச்சயமாக தெரியும். அவருக்காக நீ என்ன செய்ய போகிறீங்க? எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. நம்மோடு இருக்க எழுந்தவர், நம்மோடு கூட இருப்பவர், இன்றும் நம் மத்தியிலே வாசமாக இருப்பவர், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருப்பவர். அவருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அவர் என்ன சொல்கிறாரு? என்னுடைய கற்பனைகளை கைக்கொள். என்னுடைய கற்பனைகள் ஒன்றும் கனமானவே இல்லவே. என்ன கற்பனை? உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நேசி. இதான் இரண்டாவது கற்பனை. முதலாவது கற்பனை என்ன? உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு மனதோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுனா என்ன அர்த்தம்? அவர் சொல்வதன்படி செய்வாயாக. அவ்வளோதான். ரொம்ப பெரிய விஷயம் இல்லையே. ஏன் இந்த கற்பனையை நாம் கடைபிடிக்காமல் போகிறோம்?